பிறகு இந்த பத்தினி பாஞ்சால் நான் பிறந்தேன். எனக்கு பிறகு வில்லொன்று பிறந்தது. வில்லொன்று பிறந்தது. அந்த வில்லுக்குள்ளே ஒரு சொல்லொன்று பிறந்தது. என்ன சொல்ல தெரியுமா? என்ன சொல்லுமா? அந்த வளையாத வில்ல வளைத்து இந்த வஞ்சியாரை மலையிட்ட மன்னவர் யார் தெரியுமா? யாருமா? வாங்க சொல்றேன். யார் தெரியுமா? ஆனாலும் அழகு பண்ண அர்ஜுனமன்னனை ஆணையிட்டார். அப்படி மாலையிட்டு இருந்தாலும் ஒருவரை மாலையிட ஐவருக்கும் தேவையான ஒருவர் மாலையிட ஐவருக்கும் தேவையான. அது எப்படிமா? யார தெரியுமா? என் புருஷன் யாரு? தர்மன், தருமர், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் இப்படி சொல்லப்பட்ட ஐவரை மாலையிட்டு அழியாத பத்தினியா இருக்கிறேன். அழியாத பத்தினியாக இருக்கு. அப்படியாக இருந்தாலும் சரி, நேர வேலையில என்ன தேடி வந்திருக்கிறையே, என்னப்பா காரணம்? அம்மா, மூத்த கணவராகிய சரி அழைக்கும்படி உத்தரவு. அப்படியா? அதனால வந்தமா. உடனே சென்று பார்க்கலாமா? பார்க்கலாமா? Thank you.
எப்படி தெரியுமா? எப்படி தங்களோட பொன்னால திருவடிக்கு பள்ளிக்க பிள்ளை கோங்கு மண்டர வெற்றி பேர் பாரிசால நன்றி வட்டம் சொல்லக்கூடிய சரி நசுபட வடகல்ல பறித்து கந்திரியின் பட்டளையம பதவியை உண்மைதான் ஏகப்பட்ட பாடலை அநேக கோடி வந்தன சுவாமி சந்தோஷமாகட்டும் தேவி எழுதிரும் தேவி ஏனென்றால் என்னுடைய பாதத்தை பணிந்தபடினால் சரிங்க என்றென்று சுகமாக வாழ்ந்திருப்பாய். அப்படியாக இருந்தாலும் சொன்னீங்களா எங்களை வரவழைத்த காரணம் ஏது? ஆமா ஆனா தேவி ஏனென்றால் அந்த துரியோதனன் செய்த நயவஞ்சகத்தினால் நாமளோ 12 கழித்து ஐக்காத வாசம் கழித்து வந்தால் அங்குள்ள பிரகாரம் பாகத்தை தருகிறேன் என்று துரியோதனன் கட்டளையிட்டிருக்கின்றார். அதன் பிரகாரம் நாமளோ 12 வருஷம் காலத்தில் போக வேண்டும். அப்படி போகின்ற பொழுது இன்றோடு 8 ஆண்டுகள் முடிந்து 9வது உணவு ரோமரிஷி வனத்திற்கு செல்ல வேண்டும். அப்படி செல்வதாக இருந்தால் என்னுடைய தம்பிமார்களை எல்லாம் அழைத்து அன்னவரிடத்திலே ஒரு யோசனை கேட்டு என்ன செய்யலாம் யோசனை சொல்ல வேண்டும். அப்படியே நான் அழைத்தேன். என்னுடைய சின்ன மாமன் மக்களை அழைத்து வரீங்களா? அப்படியே அழைத்து வருகிறீங்க. சரி, அப்படியே புறப்படுங்க, நான் கூட்டிட்டு வந்தேன். தர்மபுத்திர மன்னனா பாஞ்சாலியும் சபையில் இருக்க மதகிரியை ஆண்டு வரும்படியான மதகிரி பீமன் சபைக்கு வருகிறார். அவரால் மற்றங்களை தொடரும்.
உக்கார குட்டி ஐயா நானே சிந்தாமனாய் வந்திருக்கிறேன். வாங்க வாங்க. ஐயா வந்தனே. ஆமாங்க. இந்த சபைக்கு நான் முன்பெல்லாம் வந்தேன். சரி. எனக்கு முன்பலாத்தினருக்கு மந்திரி எங்க இருக்க வேண்டும்? ஆமாங்க சாமி. எனக்கும் முன்பதாத்திரைக்குரிய மந்திரி ஆமாங்க. எங்க எங்கடா சென்றால் எங்க தெரியலையா? அடங்க யாரா கண்ணு? நானே நடக்கும்போது தெரியுது. நீ என்ன மைசூருக்கு வர? அவன் தான் கூட்டு ஏன்னா ஓய் டேய் ஓ மகாராஜா சரி உன்னை கூமுட்ட என்ன கூமுட்டியா? இல்ல உன்னை அவன் கூமுட்டா? உன்னை கூப்பிட்டாரா? யார் என்னவா? இல்ல அங்க இருந்து வரான் கண்டாரா ஒலிப்பியன் ஒலி பையன் அங்க இருந்து கூப்பிட்டா அங்க பாரா பாரான்னு கூப்பிட்டா நான் போயிருவேனா? போயிருவா? எனக்கு நீ பேர் இல்ல பேருக்குதா? பேரை சொல்லி கூப்பிட சொல்றான். என்ன பேர் நீங்க சொல்லு. நான் கொஞ்சம் விவரமான ஆளு. அப்படியா? நடக்க முடியல. டே பள்ளத்துல பாம்பு உன் பேரு அம்மா பீச்சு ஊத்துறா. ஏன் பேர் தண்டான்ற உன் பேரு. உன் பேரா? அப்படி கூப்பிட சொல்லு நல்ல சவுண்டா. அப்படி இப்ப உடனே சொல்றேன். எங்கடா ஐயா அவன் பேரு என்னுடைய அரண்மனைக்குரிய மந்திரி பேரு. அவனுடைய பேர் எப்படி? அவனுடைய பேர் தெரியுமா? எப்படி அவனுடைய பேர்? அப்படியே அழகான பேருங்க. அப்படியே அம்சமான பேரு. அது யாருமே வைக்காத பேரு. அப்படி எப்படி அந்த பேரு? பேரு அதே பள்ளத்துல பாம்பு. அப்படி அந்த பேரு சொன்ன உடனே மகாராஜா பயந்துகிட்டா. அப்படி அது எப்படி அவனுடைய பேரு? ஐயா நான் ஓட மாட்டேங்க. ஓடுற அளவுக்கு அப்படி பேரிட்டு அப்படி பேரிட்டு அண்ணனுடைய பேரிட்டு கூப்பிட்டால் வந்து விடுவாங்களா? ஐயோ ஒரே நிமிஷம் உன் காலில் வந்து விழுந்துருவான். இதுல ஒண்ணு சந்தேகம் இல்ல. ஒரு சந்திலையும் யாகம் இல்ல. பள்ளத்துல பாம்பு படுக்க போட்டு ஊம்பே அவன் பேர் தான் சொல்லி கூப்பிட்டேன். எதுக்கு வலு கொண்டு கோதையா? என்ன உரிச்சா? ஐயா பேர் வேணாமா?
ஏன்னா எப்படி இந்த பேர் தேவையில்லையா? ஓஹோ. இது வந்து எகோ அடிக்குதாமா, எக்கோ எக்கோ அடிக்குது. சரி வேற பேர் சொல்லு. ஓ இந்த பேர் பிடிக்கல பிடிக்கல, அவன் கோபுரத்துக்கு தெரியல தெரியல. இந்த ஒரே பேரை மட்டும் சொல்லு. ஒரே பேர் அப்படியே பயங்கரமா வந்துடுறேன். வந்துருவில்ல? வெத்தலைக்கு 28 கோம்பு. எந்த ஊருடா இந்த மாதிரி இருக்குது? அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்றேன் வந்துடுறேன். ஐயா அப்புறம் நீங்க பண்ணணும், தம்பி மறக்கணும். சரி அட பீத்தலையா? ஐயா அவனுக்கு ஒரே பேரு. எப்படி அவங்க ஆயிரம் என்ன மண்டையில புடுக்குன்னு லைட் எரியுது. எப்படி பிறப்புற வந்தது? சூப்பரா கேட்டுங்க. என்னால பரவாயில்ல. அவன் பேரு அடே 20 வெத்தலைக்கு 20 ஒரே காம்பு. 20 கோம்புடா. ஒரே அங்கங்கடா வரும். காம்ப கோம்படா. 28 வெத்தலைக்கு ஒரே வெத்தலைக்கு 28 கோம்பு. போறா நானே சொல்லமான்னு சொல்லிட்டேன். சரியா உரித்தால் எப்படிடா? வெத்தலைக்கு 28 கோம்பு. வெத்தலைக்கு 28 கோம்பு. சந்தேகம் இல்லைல்ல? ஒரு சந்தேகமும் வேணாம். அப்படி அழைத்தான் ஆமா அப்படியே வந்து காலில் விழுந்துருவான், கண்டிப்பா வந்துருவான். இதெல்லாம் தூக்கி போட்டுருங்க, இது வேணாம். அதுல அடிச்சிருப்பாரு. அது பேர் வந்து இது எவ்வளோ கொடுத்தது? ஐயோ நீ கூப்பிடுங்க. என்னை நம்பு. வெத்தலைக்கு 28 கோம்பு. ஏ குரங்கு குட்டி சின்ன பிடிச்சி ஊம்பு. வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? ஏண்டால் அரண்மனை அறிவழகா. எப்படி எப்படி எப்படிங்க? ஓ என்னுடைய அரண்மனை காத்துக் கொண்டிருக்கக்கூடிய அறிவழகான்னு சொன்னேன். ஓ அப்படிங்களா? சரிங்க ஐயா வாங்க. கூட இருப்பவர்கள் ரொம்ப அறிவாகத்தான் இருக்க வேண்டும். உண்மைதான் உண்மைதான். புத்தியாக இருக்க வேண்டும். இருக்கணும். ரொம்ப யோசனையாக இருக்க வேண்டும். இருக்க வேணும். அதனால உனக்கு அறிவழகான் என்று பேரு. சரி சாமி. இல்லையா? என்றால் இந்த ஆடும் சபைக்கு பாடும் சபைக்கு ஆமாங்க நான் முன்பு வந்தேன். நீ வந்தியே. நான் யாரை? நீ யாரு? நான் யாருடைய பிள்ளை? பிள்ளை. ஒரு சந்தேகம். இரு இரு இரு. எப்படி சந்தேகத்துக்கு வா. இங்க வாங்க. எப்படி வாங்க? நீ யாரா இருக்கட்டும், உன் பேர் எப்படியா இருக்கட்டும். சரி. எனக்கு அதுதான் சந்தேகம். அது உன் பேர் சொல்லிட்டு போய் கேட்கலான்ட்டு பார்த்தேன். இல்லங்க இது உங்க சொந்த முடிங்களா இல்ல சொந்த முடிங்களா? நான் சொந்தபடிதான்.
மெய்யாலுமேவா? உங்க சொந்த முடிங்களா? உங்க சொந்த முடிங்களா? முடியுது இல்லவாயப்பு பொய் தப்பெல்லாம் பேச மாட்டேங்க. இல்ல அந்த முடிய வச்சுக்கிட்டு தான் நீங்க பிறந்தீங்களா? நீ பிறக்கும் போதே அப்படித்தான் ஒரு அசுரவதி போல பிறகு உங்க அம்மா இருக்குதான் செத்து போச்சா? இல்ல இப்படியாம முடிய வச்சுக்கிட்டு பிறந்திருக்கிறிய அம்மா இருக்குதான் செத்து போச்சான்னு என்ன பாடுபட்டு இருக்கும் அம்மா? ஓ நான் யாரென்று அறியாமல் சரி என்னுடைய இடத்துல தவறான வார்த்தை பேசிவிட்டு உன்னை போய் சொல்லுவனா? நான் வந்தேன். நீ வந்தியே எதுக்காக வேடம் கிடைத்து நீ வந்த என்ன ஒரு மோட்டுக்காடு மேட்டுக்காடு மோட்டுக்காடா மேட்டுக்காடா மேட்டுக்காடு கிராமத்துக்கு உண்மைதான் நான் வேடம் கிடைத்து வந்தேன். வந்தியே இன்னும் காரணம் அம்மாவாகியம் சக்தி மாரியம்மன் சக்தி மாரியம் கும்பாபிஷேகத்தை முடித்து முன்னிட்டு 48வது நாள் மண்டல பூஜையை முன்னிட்டு நமக்கு ஓரிரவு அரங்கேற்றம். அதற்காக உண்மைதாங்க நான் வேடம் கிடைத்து வந்தேன். நீ வந்தியே நான் யாருடைய நீ யாருடைய பிள்ளை? என்னுடைய பேர் என்ன? என்ன விளக்கமா தெரிவிக்கின்றேன். நீ ஒண்ணா சொல்லுங்க. குடும்பத்துக்காக வந்தேன். அப்படியே கேட்டு சொல்லுங்க. நீ செத்துறா போறாடா. அப்படி சிரிச்சு அப்புறம் ஓய் குந்தமா தேவிக்கு எப்படிங்க குந்தமா தேவிக்கு பிறந்தேன். ஐயா சொல்றாரு குண்டம்மா தேவி